மீனாவுக்கு கிறிஷ் மேலே ஒரே ஞாபகமாக இருக்குது. கிறிஷை பார்க்கணும் போல் மீனாவுக்கு தோணுது. அதனால் மீனா முத்துட்ட சொல்கிறாங்க, ஏங்க அந்த பையன் இருக்கால கிறிஷு, அவன் எனக்கு பார்க்கணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குங்க. இன்றைக்கி பூ கொடுக்க போன இடத்துல ஒரு குழந்தைய பார்த்தேன். அதே மாதிரி ஒரு ஸ்கூல் வாசலில் நிறைய குழந்தைங்கள பார்த்தேன். அவங்களாம் பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு கிறிஷ் ஞாபகம் தாங்க வந்துச்சு. எனக்கு கிறிஷை பார்க்கணும் போல் இருக்குது. கிறிஷ் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே முத்தும், ஓகே மீனா வா, அதில் என்ன இருக்கு, நான் அவனை அழைச்சிட்டு போகிறேன். எனக்கும் இப்போது சவாரி இல்லை, சவாரிலாம் மதியத்துக்கு மேலே தான் இருக்குது. நான் வேணா நேராக கார்லேயே போய் கிறிஷை பார்த்துட்டு நான் உடனே வீட்டை விட்டுட்டு அப்புறமா சவாரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க அந்த கிறிஷை நம்ம தத்தெடுத்துப்போமா, எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்ல. மீனா, எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை மீனா, கிறிஷை தத்து எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு அவங்க பாட்டி தானே ஒத்துக்க மாட்றாங்க. ஏதோ அவங்க பொண்ணு துபாயில் இருக்காங்க, வந்துடுவாங்க. அவள் வந்து நான் நிறைய வாட்டி கேட்டேன்ப்பா, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி அவங்க தான் மீனா விட மாட்றாங்க. எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை மீனா, யார் என்ன சொன்னால் என்ன, எனக்கு சந்தோஷம் தான் முக்கியம். அதனால் நம்ம போய் நேராக கிறிஷை பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு வேணா இன்னொரு வாட்டி இன்றைக்கி பேசிட்டு வரலாம் வா மீனா அப்படின்னு சொல்லி முத்து மீனாவும் காலையிலே கிளம்பி கார் எடுத்துகிட்டு கிறிஷோட வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் கிறிஷோட வீட்டுக்கு போனால் அங்கே யாருமே இல்லை, வீடு பூட்டியிருக்கு. என்னங்க வீடு பூட்டியிருக்கு, என்னவா இருக்கும் அப்படிங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஒரு வேளை அவங்க எதுவும் வெளில கடைக்கு போயிருப்பாங்க மீனா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போது அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தர் வராரு. வந்தோடனே, யார் நீங்கள், எதுக்காக இங்கே நிற்கிறீங்க, என்ன வேணும்னு கேட்கவும், இது மாதிரி இந்த வீட்டில் ஒரு பையன் இருக்காளங்க கிறிஷ்ன்னு சொல்லிட்டு, அந்த பையனை பார்க்கலான்னு வந்தோம், அதான் வீட்டில் இல்லை, கடைக்கு எதுவும் போயிருப்பாங்க போல், அதான் வெயிட் பண்ணிருக்குன்னு சொல்லவும், ஐயோ அந்த பையனா, ஏங்க அந்த பையன் என்னாச்சு அப்படின்னு மீனா ரொம்ப அதிர்ச்சியாக கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா, திடீர்னு இன்னைக்கு காலையில் அந்த பையனுடைய பாட்டிக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. நான் தான் அப்புறம் ஒரு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்லி அழைச்சிட்டு போக சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ என்னங்க எங்கே சேர்த்துருக்கீங்க அவங்கள அப்படின்னு சொல்லவும், நேராக சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் தான் அந்த ஆம்புலன்ஸ் போணுச்சு, நீங்கள் வேணால் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்ல, நேராக முத்து மீனாவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே கிறிஷ் வந்து வெளில அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். பாட்டி பாட்டின்னு சொல்லிட்டு. உடனே கிறிஷை போனோடனே, கிறிஷ் என்னாச்சு கிறிஷ் அப்படின்னு சொல்லவும், ஆண்டி பாட்டிக்கு உடம்பு சரியில்லை ஆண்டி அப்படின்னு சொல்லி கிறிஷ் ஓடி வந்து மீனாவை கட்டிப்பிடிச்சு அழுகுறான். சரிம்மா சரிப்பா, ஒன்றும் இல்லை தங்கம், அழுவக்கூடாது, அதான் ஆண்டி வந்துட்டால, இனிமேல் ஆண்டி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை தூக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டு அங்கே வந்த டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் இது மாதிரி இந்த பையனுடைய பாட்டிக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கவும், அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்மா, அதான் உன்னை சேர்த்துருக்காங்க, இப்போ கொஞ்சம் அபாயக்கட்டெலாம் இருக்காங்க, அவங்களுக்கு இப்போது ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கு, இன்னும் ஒரு 2 டேஸ் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தா தான் தெரியும், அது வரைக்கும் அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு வேறு யாரும் இல்லையாம்மா, அவங்களுக்கு பொண்ணு பையன் சொல்லி யாரும் இல்லையா, ஹஸ்பண்ட்லாம் இல்லைன்னு கேட்கவும், இருக்காங்க டாக்டர், அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களும் துபாயில் வேலை பார்க்குறாங்க, இந்த பையன் மட்டும் தான் இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, வயசானவங்க, அவங்கள கூட இருந்து பார்த்துக்கணும்னு தெரியாதா அவங்களுக்குலாம், நீங்கள் யாருமான்னு சொல்லவும், நான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து சொந்தங்கன்னு சொல்லி ஒரே பொண்ணு மட்டும் தான் இருக்காங்க, அவங்களும் துபாயில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாது போல், நாங்கள் பார்த்துக்கணும் சார் இனிமேல் இந்த பிரச்சனை இல்லாமல் அப்படின்ற மாதிரி பார்த்துக்குறாங்க. அதோட ஏங்க பாருங்கங்க, அந்த கிறிஷ் பாவங்க, அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு, இப்போ பார்த்து கூட ஆள் இல்லை, இந்த பையனை பாருங்கள் ரொம்ப பாவமாக இருக்காங்க, நம்ம தத்தெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி கிறிஷை பற்றி பேசுகிறாங்க மீனா. அப்போ தான் கிறிஷ் வந்து ஃபோன் அடிச்சிட்ருக்கான் அவங்க அம்மாவுக்கு, ரோகிணிக்கு. ஸோ அதை பார்த்த முத்து கேட்குறாரு, டேய் கிறிஷ் என்னடா பண்ணுற ஃபோன் வச்சுக்கிட்டு, என்னாச்சு யாருக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு கேட்கவும், அதுவும் அங்கிள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அங்கிள்னு சொல்லவும், உடனே முத்து சொல்கிறான், வேணாண்டா கிறிஷ், ஏன்டா பாவம் உங்கள் அம்மா வேலையில் இருப்பாங்க, அவங்கள இனிமேல் சொல்லி துபாயிலேருந்து அவங்க கிளம்பி வந்து, ஏன் உங்கள் பாட்டிக்கு பார்ப்போம், வெயிட் பண்ணு, நாள் வரைக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேணா உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லவும், இல்லை அங்கிள் அம்மா இங்கே தான் இருக்காங்க, உடனே வந்துடுவாங்க ஃபோன் அடிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா உங்கள் அம்மா துபாயில் இருக்காங்க, துபாய் இங்கேருந்து ரொம்ப தூரம், அதெல்லாம் வரத்து லேட் ஆகும், விடு அப்படின்னு சொல்லவும், அந்த டைமிங்கில் கரெக்டாக ரோஹிணி ஃபோன் அட்டன் பண்ணிடுறாங்க. அட்டன் பண்ணோடனே, அம்மா அம்மா கிறிஷ் பேசுகிறம்மா அப்படின்னு சொல்லி அழுகுறான். உடனே ரோஹிணி அந்த பக்கம், ஏன் தங்கம் என்னாச்சு, ஏன் அழுவுறீங்க, பாட்டி எங்கே, பாட்டிகிட்ட ஃபோன் கொடுங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், அம்மா பாட்டிக்கு உடம்பு சரியாமல் போச்சுமா, உடம்பு சரியாமல் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோம்மா, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கோம்மா, நீங்கள் உடனே கிளம்பி வாங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அழுகுறான். உடனே ரோகிணி, நான் இருப்பா, உடனே நான் கிளம்பி அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இங்கே பார்லர்லேருந்து கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் முத்து மீனாவும் இருக்கிற விஷயம் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே முத்துக்கும் மீனாவுக்கும், இவன் நான் அம்மாட்ட பேசுன்னு சொல்லி உடனே கிளம்பி வர சொல்கிறான். அவங்க துபாயில் இருக்கிறதெல்லாம் அந்த அம்மா சொன்னாங்க, உண்மையிலே அவங்க துபாயில் இருக்காங்களா, எங்கே இருக்காங்க, இவன் வேறு இங்கே தான் இருக்கான்னு சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒரு டவுட்டில் இருக்காங்க. சரி எதான் இருந்தா என்ன, இன்றைக்கி வரட்டும் அவங்க அம்மா, உண்மையிலேயே அவங்க அம்மா இங்கே தான் இருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்க அம்மாட்ட நம்ம நேராகவே பேசி இந்த மாதிரி இந்த குழந்தைங்க தத்து கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடலாங்க அப்படிங்கிற மாதிரி மீனா முத்துட்ட பேசுகிறாங்க. சரி மீனா,
அவங்க அம்மா வரட்டும், யாரா இருந்தா என்ன, பேசிட்டு ஒரு முடிவு பண்ணிடுவோம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணி உட்காந்துருக்காங்க. பார்த்தா அங்கேருந்து ரோகிணி ரொம்ப அவசர அவசரமா கிளம்பி வராங்க. வந்து கரெக்ட்டா அந்த ரூம் பக்கம் திரும்பும்போது தான் பார்க்குறாங்க, முத்து மீனாவும் உட்காந்துருக்கறத பார்த்த உடனே ரோகிணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்ன ரோகிணியும் முத்தும் இங்க உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது இந்த விஷயம் அதுக்குள்ள? இவங்க எப்படி வந்திருப்பாங்க? இப்போ மட்டும் நாம அங்க போனோம் அப்படின்னா, கண்டிப்பா முத்து டீம் முன்னாடி மாட்டிப்போமே! ஆனா போகாம இருந்தாலும் கிறிஸ் விட மாட்டானே! தொடர்ந்து நமக்கு ஃபோன் அடிப்பானே! ஒருவேளை அந்த ஃபோன பார்த்துட்டாலும் நம்ம நம்பர் தெரிஞ்சு போயிடும். இன்னைக்கு நம்ம எல்லாமே வசமா மாட்டிக்கிட்டோமே! அம்மாவுக்கு என்னாச்சு மாரி தெரியலையே! அது வேற ஒரு மாரி இருக்கு. என்னடா பண்றது? அப்படின்னு சொல்லி ரோகிணி ரொம்பவுமே யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த இடத்துல முத்து, மீனாவும் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறதாவே இல்ல. இன்னைக்கு அவங்க அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாரி ஒரு முடிவோட இருக்காங்க. இந்த பக்கம் ரோகிணி தன் அம்மாவையும் பார்க்க முடியல, தன் குழந்தையும் பார்க்க முடியல அப்படின்னு நிக்கிறாங்க. டக்குன்னு கிறிஸ் ரோகிணி நிக்கிறத பார்த்துறான். பார்த்த உடனே, "அம்மா வந்துட்டாங்க ஆன்ட்டி, அம்மா வந்துட்டாங்க. அம்மா" அப்படின்னு சொல்லி கிறிஸ் அங்கேருந்து ஓடி வரான். உடனே மீனா, "கிறிஸ் போகாத நில்லு" அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஓடி வராங்க. ரோகிணிக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. ஐய்யய்யோ! இப்போதைக்கு போய் நம்ம கிறிஸ தூக்கிட்டோம் அப்படின்னா, மீனாவுக்கு தெரிஞ்சிரும். மீனாவுக்கு தெரிஞ்சுட்டா நம்முடைய வாழ்க்கை முழுவதும் காலியாயிடும். நாம மட்டும் இப்போதைக்கு இந்த முத்து மீனா கையில மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து ஓடுறாங்க. கிறிஸும் வேகமா ஓடி வரான் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு. திடீர்னு ஓடி வரும்போது கிறிஸ் அங்கேருந்து நிலத்தடி மாரி கீழ விழுந்துடுறான். ரோகிணி திரும்பி பார்க்குறாங்க கிறிஸ் விழுந்தத. ஆனா, எங்கடா போய் தூக்கிட்டோம்னா நம்ம மீனாட்ட மாட்டிப்போம்னு சொல்லி ரோகிணி தூக்காம மாடிப்படி விட்டு இறங்கி ஓடிடுறாங்க. மீனா அங்கேருந்து ஓடி வந்து கிறிஸ தூக்குறாங்க. பார்த்தா கிறிஸுக்கு லைட்டா அடிபட்டுருக்கு. உடனே கிறிஸ திட்டுறாங்க. "ஏன் கிறிஸ் இப்படி பண்ற? யார பார்த்து இப்படி ஓடுன? உங்க அம்மா எங்க வந்திருக்காங்க? உங்க அம்மா வரவே இல்லப்பா. உங்க அம்மா துபாய்ல இருக்காங்கப்பா. உங்க அம்மா இங்க வரமாட்டாங்கப்பா" அப்படின்னு சொல்லி அவன திரும்ப தூக்கிட்டு போறாங்க. ரோகிணி ஜஸ்ட் மிஸ்ல அங்க தப்பிக்கிறாங்க. ஆனா, கண்டிப்பா முத்துக்கிட்டயும், மீனாட்டியும் ரோகிணி மாட்ட தான் போறாங்க. இன்னும் எத்தன நாளைக்கு இப்படி தப்பிக்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா ரோகிணி முத்து, மீனாட்ட மாட்டி, அதோட ரோகிணியுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முடிவுக்கு வரப்போதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி மாட்டுனா கண்டிப்பா எந்த அளவுக்கு மீனாவுக்கும், முத்துக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சீரியல் இப்படியே போனா நல்லாயிருக்குமா? இல்ல ரோகிணியுடைய உண்மை எல்லாமே சீக்கிரமா தெரிஞ்சா நல்லாயிருக்குமா? உங்களுடைய கருத்த கீழ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.